வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் ஜெயம். தெரியுமா என் கனவு நீதானடி. இந்த படம் ஜூன் 20, 2003 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தெலுங்குல வெளிவந்த சூப்பர் ஹிட்டான ஜெயம் படத்தோட ரீமேக் தாங்க. இது 21st year ஆஃப் ஜெயம். ஒரு சில படங்கள் தான் பல பேருக்கு டெபியூ மூவியாக அமையும். அந்த வரிசையில் பல பிரபலங்கள் அறிமுகமான படம் தான் ஜெயம். நம்ம பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவிக்கு இதுதான் முதல் படம். ஜெயம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் இவர் தன்னோட பேரை ஜெயம் ரவினே மாற்றிக்கிட்டார். நடிகை சதாவுக்கும் இதுதான் தமிழில் முதல் படம். அதே போல் இவங்க அறிமுகமான முதல் படம் கூட ஜெயம் படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் தான். ஜெயம் படத்தோட வெற்றி இவங்களுக்கு தமிழில் பெரிய வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்துச்சு. குறிப்பாக சங்கர் இயக்கிய அன்னியன் திரைப்படத்தில் சதா தான் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட வில்லன் கோபிச்சந்த் அவர்களுக்கும் இதுதான் தமிழில் முதல் படம். இவர் நடித்த ஒரே தமிழ் படமும் ஜெயம் தான். இவர் இப்போ தெலுங்கு படங்களில் உச்ச நட்சத்திரமாக கலக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஜெயம் ரவி காட்டில் தேன் எடுக்க போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தேன் எடுக்க போகிற பாணியிலேயே கயிறை கட்டி சதா வீட்டுக்குள்ளே இறங்கி பாட்டு பாடுறதும், அதே பாணியில் படத்தோட கிளைமேக்ஸில் வெள்ளங்கிட்ட இருந்து சதாவை கடத்துகிற சீன் எல்லாமே படத்தோட ஹைலைட்டாகவே அமைஞ்சது. இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் பாடலும் அதையொட்டி வரும் சண்டை காட்சியும் அந்த படம் பார்த்த ரசிகர்களை மெய்சிலுக்க வச்சிருச்சு. இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு பாடல்கள். கவிதையை தெரியுமா பாடல் காதலர்களையும் தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஆர்பி பட்நாயக். இவருக்கும் இதுதான் தமிழில் முதல் படம். இந்த படத்தோட இயக்குனர் ராஜா அவர்களை பற்றி சொல்லியாகணும். இவருக்கும் இதுதான் தமிழில் முதல் படம். இவர் நம்ம ஜெயம் ரவியோட கூட பிறந்த அண்ணன். ஜெயம் ரவிக்கு கரியர் பெஸ்ட் படங்களை கொடுத்ததும் ராஜா தான். இவர் நம்ம தளபதி விஜய் வைத்து இயக்கிய படம் தான் வேலாயுதம். என்னதான் நல்ல படங்களை கொடுத்தாலும் இவருக்கு ரீமேக் ராஜான்னு ஒரு பேர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி தான் அவரே ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்த ஒரு மெகா ஹிட் திரைப்படம் தனி ஒருவன். இப்போ டைரக்டர் ராஜா தனி ஒருவன் பார்ட் 2 எடுக்க போகிறதா தகவல். இந்த படத்தோட எடிட்டர் மோகன். ராஜா மற்றும் ஜெயம் ரவியின் தந்தை இவர் தான். ஜெயம் படம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் படத்தோட வசூல் 25 கோடியாம். ஜெயம் படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.